ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கவி சேனல். இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் ஜாஸ்தியாக தேவைப்படும். அப்போ தான் நமக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்துட்டு ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். வெடிக்கட்டும். வெடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கும்முன்னு ஒரு வாசம் வரும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கலர் கொஞ்சம் நல்லா வரும், அதுக்காக தான். இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன். இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உப்பு வந்து சிக்கனில் இறங்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கலை, சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. இப்போ ஒரு 3/4 வாசி சிக்கன் வெந்துருச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக வந்துட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். திருப்பியும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் மசாலா வாசம் எல்லாம் போகும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கிரேவிங்கிறதுனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு தேங்காய் தேவை இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிரும். இது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.